கதை ஸ்டூடியோ. ஒரு மலைப்பகுதியில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அனைவரும் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் அவன் அம்மா லக்ஷ்மியுடன் வசித்து வந்தான். ரவி நகரத்துக்கு போய் பெரியவனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அம்மா லக்ஷ்மி வயதானவர். ஆனாலும் மகனுக்காக தினமும் வேலை செய்து அவனை படிக்க வைத்தார். ஒரு நாள் ரவி சொன்னான், அம்மா, நான் சென்னை போய் வேலை பார்க்கணும். போடா மகனே, நீ பெரியவனாகணும். ரவி நகரத்துக்கு போய் நல்ல வேலை கிடைத்தது. புதிய நண்பர்கள், புதிய வாழ்க்கை. அவன் மெதுவாக அம்மாவை மறந்து போனான். அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவார். ஆனா ரவி பிஸின்னு சொல்லி கட் பண்ணுவான். கிராமத்தில் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவள் ரவிக்கு ஃபோன் பண்ணினாள். மகனே, ஒரு தடவை வந்து போ. அம்மா, இப்ப முடியாது, ப்ராஜெக்ட் இருக்கு. அம்மா அமைதியா ஃபோன் வச்சிட்டாங்க. ஒரு நாள் ரவிக்கு அன்னோன் நம்பர்ல கால் வந்தது. நீங்க லக்ஷ்மி அம்மாவின் மகனா? ஆமாம், அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ரவி அதிர்ச்சி அடைந்து கிராமத்துக்கு போனான். ஹாஸ்பிட்டல்ல அம்மா படுத்திருந்தார். அவள் கையில் ஒரு கவர். இது உனக்காக. அந்த கவர்ல ரவியின் குழந்தை போட்டோ, அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சர்டிஃபிகேட், ஒரு கடிதம். கடிதத்தில், நீ பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ரவி அழ ஆரம்பித்தான். அம்மா, நான் தவறு பண்ணிட்டேன். ஆனா அம்மா பேச முடியவில்லை. சில நிமிஷத்தில் கண்களை மூடினார். ரவி அம்மாவை இழந்த பிறகுதான் உணர்ந்தான். அவன் கிராமத்திலேயே இருந்து பள்ளி குழந்தைகளுக்கு உதவ ஆரம்பித்தான். நம்ம வாழ்க்கையில் பெற்றோர்கள் இருக்கும்போதுதான் அவர்களின் மதிப்பு புரியாது. அவர்கள் இல்லாத போதுதான் உணர்வோம். இதுதான் நம் கதையில் உணர்வு பூர்வமான செய்தி.